எதையும் மாற்ற தயாரில்லை. IMF தொடர்பில் ரணிலின் நிலைப்பாடு. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நிறுத்தப்படவுள்ள சலுகைகள். அனுர வெளியிட்ட அறிவிப்பு. நெருங்கும் ஜனாதிபதி தேர்தல். நாட்டிற்கு வந்து குவியும் சர்வதேச கண்காணிப்பாளர்கள். அவசரமாக தரையிறங்கிய ரணிலின் பாதுகாப்பு உலங்கு வானூர்தி. விசாரணைகள் ஆரம்பம். சர்வதேச நாணய நிதியத்தின் எந்த ஒரு உடன்படிக்கையையும் மாற்ற தயாராக இல்லை என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டி பொது சந்தையில் இன்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அதிகாரத்தின் மூலம் நாட்டை ஸ்திரப்படுத்தியதாக கூறிய ரணில் விக்ரமசிங்கே தற்போது புரட்சியை முன்னெடுப்பதற்கே மக்கள் ஆணையை கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், இன்று ஜனாதிபதி பதவிக்கு ஆணை கேட்பவர்கள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மக்களை வாழ வைக்க முன்வராமல் ஓடியவர்களே. மக்களை வாழ வைக்க வேண்டுமென்றால் ஏன் அப்போது நாட்டை கைப்பற்றவில்லை? நாட்டின் அரசியல்வாதிகள் ஏழை வர்க்கத்தை கைவிட்டு விட்டதாக அனுரகுமார் கூறுகின்றார். ஏழை வர்க்கத்தின் மீது இவ்வளவு அக்கறை இருந்தால் ஏன் அப்போது அவர்கள் நாட்டை ஏற்கவில்லை? நான் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றது. நான் பதவி விலகுபவன் இல்லை என அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களைப் போல காலணி அணிந்து ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவன் அல்ல என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களையும் என்னுடன் இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சஜித் பிரேமதாசவிற்கு அழைப்பு விடுக்கின்றேன். அப்போது ஓடாமல் இருக்க கற்றுக் கொடுக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பல தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் ஓய்வூதியம், இதர கொடுப்பனவுகள், வரியற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம், இலவச குடியிருப்பு, மின்சார, நீர் கட்டணங்கள் உட்பட அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாட்டில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமையை எதிர்கொள்வதற்காக அவசர கால திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளார். காவல்துறை மற்றும் ஆயுதப்படைகளை ஒருங்கிணைத்தே குறித்த அவசர கால திட்டத்தை தயாரிக்க உள்ளனர். பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் அவசர கால நிலை ஏற்படக்கூடும் என ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையினாலேயே இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய அவசர நிலையில் காவல்துறையினருக்கு உதவியாக இராணுவத்தை களமிறக்குவது மற்றும் இராணுவம் தனது அதிகாரங்களை அவசர காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் கீழ் முப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை அதிபர்கள் தலைமையில் அவசர கால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. அதற்கான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் 18ஆம் திகதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன, பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க, பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, முப்படைகளின் தளபதிகள் தலைமையில் நடைபெற உள்ளது. இதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய நூலக வளாகத்தில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுக்கும் தேசியவாத அமைப்பு என கூறிக்கொள்ளும் குழுவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் இன்று விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன. விசாரணைகளை மேற்கொண்ட கருவாத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று 2 குழுக்களையும் அழைத்துள்ளனர். தேசியவாத அமைப்பான தேச பிரேமி ஜாதிக பெரமுன என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பொது மாநாட்டின் போது கடந்த வியாழக்கிழமை இந்த மோதல் ஏற்பட்டது. இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று கூறப்படும் 4 உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாகவும் இதனை அடுத்தே மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தியின் 4 உறுப்பினர்கள் காயமடைந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனைத்து ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்
வேட்பாளர்களும் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் பௌத்தத்தை அழிக்கவும் போர் வீரர்களை காட்டிக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலேயே மோதல் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வான் பயணத்தின் போது பாதுகாப்பிற்கென சென்ற உலங்கு வானூர்தி ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை விமானப்படையின் பெல் 412 நேற்று அனுராதபுர எப்பாவெல பகுதியில் உள்ள நெல் வயலொன்றில் திடீரென தரையிறங்கியது. எனினும் இதன்போது எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் அவசர தரையிறக்கத்திற்கான காரணம் குறித்து விமானப்படையினர் விசாரணை நடாத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் உலங்கு வானூர்தியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் 1 மணி நேரத்தின் பின்னர் உலங்கு வானூர்தி மீண்டும் கொழும்பிற்கு புறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக 100ற்கும் மேற்பட்ட சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் ஏற்கனவே சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சேர்ந்த 71 பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த 43 பேர், பொதுநலவாய நாடுகளை சேர்ந்த 22 பேர் மற்றும் தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பிலிருந்து 6 பேரும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பல்வேறு இன மற்றும் மத சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பேசிய பிரேமதாச, மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்கும் திருத்தம் நாட்டின் சட்டக்கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நான் முன்னரே பேசியுள்ளேன். அதையும் ஒன்று சொல்வேன், நாளையும் சொல்வேன். குறிப்பாக நாட்டின் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். 13வது திருத்த சட்ட புத்தகத்தில் இல்லையா? எனவே சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை நடைமுறைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு தீங்கானது அல்ல. அது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. மற்றவர்கள் இதை கூற பயப்படுகின்றார்கள் என்பதை நான் அறிவேன். நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் சரியானதை அப்படியே சொல்கின்றேன் என்றும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார். தவறான தீர்மானத்தை எடுத்தால் கிரீஸில் நடந்தது போல் வட் வரியை 13%இலிருந்து 23% அதிகரித்து அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை 50%ஆல் குறைக்க வேண்டிய நிலை வரும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற யாழ் தொழில் வல்லுநர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாம் இதுவரை பெற்ற வெற்றிகளை உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டை ஸ்திரப்படுத்தியுள்ளோம். ஆனால் நாம் புதிய பொருளாதார முறையுடன் நிலையாக முறைமையொன்றை உருவாக்கிக் கொள்ள வேண்டியுள்ளது. அடைந்து கொண்ட ஸ்திரத்தன்மையை பலப்படுத்த வேண்டும். இதுவரையான பயணத்தின் போது பணம் அச்சிடுவதை நிறுத்துவது, அதிக கடன் பெற்றுக்கொள்வதை நிறுத்துவது போன்ற கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. சர்வதேச நாணய நிதியம் இதற்கான ஆலோசனைகளை வழங்கியது.